ஸ்ரீ குருப்யோ நமः. பெரிவாளோடு பெரிவான்னு சொல்லின்னு இருக்கேனே, இந்த பெரிவா பெரிவா மேலே சின்ன வயசில் எனக்கு பெரிவா 10 இயர்ஸ் இருக்கிறத எங்கள் ஊருக்கு வந்திருந்தா. எங்கள் ஊருக்கு சின்ன கிராமம் மெஹபூப் நகர். அங்கே அங்கே கேம்ப் போடுவா எப்போவுமே. அப்போது நாங்கள் ஹோட்டல் வச்சுருந்தோம். எங்கள் தாத்தா எல்லாம் அப்பா எல்லாம் ஹோட்டல் வச்சுருந்ததுனால அங்கேருந்து நிறைய பால் மோர் அதெல்லாம் கொண்டுட்டு போவாள். பெரிவாளோட கேம்புக்கு கொடுத்து அனுப்புவா. அந்த கேன்களில் பெரிய பெரிய கேன்களில் கொடுத்து அனுப்புறத ஒரு தடவை நானும் போனேன் கூட. அப்போ 10 இயர்ஸ் எனக்கு. இப்போ பெரிவாவை பார்த்தேன். அந்த இது காட்சி எனக்கு பெரிவாளை பார்த்த காட்சி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா பெரிவா பேசினது மட்டும் காதில் நன்னா ஒழிச்சுது. பெரிவா சொன்னா, இத்தனை பால் இத்தனை ஊர் மோரும் வந்திருக்கே, உங்களோட ஊர் பேர் என்னது? எங்களோட ஊர் மெஹபூப் நகர். ஆனால் அதை தெலுங்குல என்ன சொல்லுவான்னா பாலமூருன்னு சொல்லுவாள். அப்போ அவள் சொன்னா பாலமூர் ஐயானா பால் மோர் அங்கே பாலும் மோரும் நிறைய இருக்கும், அதனால தான் பாலமூருன்னு பேர் வந்திருக்குன்னு பெரியவா சொன்னது எனக்கு அன்னைக்கு காதில் இன்னைய வரைக்கும் அது பசுமையாக இருக்குது. அப்படி தான் பெரிவாளோடு கூட எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ எனக்கு பெரிவாளை பற்றி எதுவும் இல்லை. சின்ன பொண்ணு தானே, ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்பா ஃபுல்லாக பட்டையாக விபூதி விட்டுண்டு வேஷ்டியும் இதுவும் போட்டுட்டு வந்திருப்பா. அப்போ என்னோடய தெலுங்கு சார் இருக்கார், தெலுங்கு பண்டிட் சார் எங்களுக்கு. அவர் என்னை பார்த்து சொல்லுவார், உங்கள் அப்பாவை பாரு எப்படி சிவப்பழமாக இருக்கார், நீ எப்படி இப்படி குறும்பு பண்ணின்னு இருக்காய், உன் அப்பாவுக்கு தான் பிறந்தியா நீ அப்படின்னு கேட்பார். கிண்டல் அடிப்பார் அவர். என்ன அந்த கேம்போட பாஷையில் தான் நின்று சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி அதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுல எப்போவுமே பெரிவா படம் இருக்கும், நிறைய படங்கள் இருக்கும். அதை பார்த்து நான் எல்லாருமே அப்பா தாத்தா எல்லாருமே கும்பிடுறத எனக்கு அது ஒரு இது அப்படியே சின்னத்துலேருந்தே அது அப்படியே தொத்தின்னு கொடுத்து. குருவோட பக்திங்கிறது அப்படி எல்லாத்துக்குமே பெரிவாளோடது. ஒரு ஜுரம் வந்தால் பெரிவாளோட பாததூளியை குழந்தைகளோட தலையில் வைக்கிறது, அதெல்லாம் அப்படியே மனசில் நம்மளுக்கு சின்னத்தில் பதிஞ்சது தானே, அப்படியே பதிஞ்சு விடுறது நமக்கு. அது மாதிரி பதிஞ்சது தான் பெரிவாளோட அது. அப்படி அப்புறம் புது பெரிவா ஜெயேந்திர பெரிவா கேம்ப் வருவா எங்கள் ஊருக்கு அப்போ வரும்போது பெரிவா கேம்ப் வரத நான் டீனேஜ். அப்போ நாங்கள்லாம் போனோம். அந்த காட்டன் மில் ஒன்று இருக்குது, அங்கே தான் கேம்ப்புக்கு புது பெரிவா அங்கே ஸ்பீச் கொடுக்க போகிறா. அப்போ நாங்கள்லாம் போய் உட்காந்தோம். நான் செகண்ட் ரோவில் உட்காந்து கீழே தான், அப்போ இல்லை கீழே தான் உட்காருவோம் எல்லோரும். பெரிவாலும் கீழே அந்த இதை பிரித்து புலித்தோலை ஏதோ அது மேலே உட்காந்துருந்தான்னு நினைக்கிறேன். அது மேலே புது பெரிவா உட்காந்து ஸ்பீச் கொடுக்க போகிறேன். நான் செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் புது பெரிவாளை பார்க்க போகிறேன். அந்த மைக்குக்கு நேரம் இப்படி உட்காந்தா சிவப்பழமாக கண்ணை மூடிகிட்டே தான் இருப்பாள். அப்போ ரொம்ப பெரிவா புது பெரிவா கொஞ்சம் ஒரு 40 இயர்ஸ் 30 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி அந்த கண்ணை திறந்தா பாருங்கோ, ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அந்த வைப்ரேஷன் ரேஸ் அப்படியே மேலே விழுந்தது. அது எப்படி பாஸ் ஆச்சுன்னா அப்படி பவர்ஃபுல்லாக இருந்தது. அது கிட்டக்க இருந்ததுனால ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சுது எனக்கு அது அந்த வயசில், அந்த டீனேஜில். அது மாதிரி அப்படியே பெரிவாளோட அந்த பெரிவா காஞ்சி மட்டும்னாலே ஒரு அப்போத்துலேருந்தே ஒரு ஈர்ப்பு இருந்துட்டு வந்தது. ஆனால் மடத்துக்கெல்லாம் போனதில்லை அப்போது. ஆனால் அந்த ஒரு காஞ்சிபுரம்ங்கிறது ஒரு வியப்பு இருந்துகிட்டே இருந்தது. காஞ்சிபுரம்னா ஒரு ஸ்வர்க பூமிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு அந்த பேரை கேட்டாலே ஆனந்தம் அப்பத்துலேருந்தே இருந்துகிட்டு இருந்தது. அந்த சின்னத்தில் நம்மளுக்கு அந்த போடுற அந்த விதை தானே நம்மளுக்கு அது அப்படியே பதிஞ்சு விடுறது. இந்த குரு பக்திங்கிறது அப்படி பதிஞ்சிட்டு வந்தது. அப்படி தான் இந்த குரு பக்தி வளர்ந்து இன்றைக்கி இது மாதிரி என்ன பெரிவா எவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் ஓரளவுக்கு தைரியமாக இருக்கேன்னா மகாபெரிவா போட்ட பிச்சை. இல்லைன்னா என்னைக்கோ ஏதோ ஒரு இதில் போய் இருந்திருப்பேன் நான். அவ்வளோ பெரிவா தைரியத்தை கொடுத்தது பெரிவா மட்டும்தான். ஒரு கட்டத்தில் எனக்கு பெரிவாளை மாமியார் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில்
அவ்வளோ பெரிய பக்தியெல்லாம் பண்ணறதுக்கான சான்ஸ் அப்போ இருக்கலை. மாமியார் வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்ப படுத்தின்னு இருக்கிற சமயம், படுத்த படுக்கையாக இருந்த சமயம், எனக்கு அப்போ பார்த்து இந்த வயத்தில் ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப படாத பாடுபட்டுன்னு இருந்தேன். ஆல்மோஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி யூட்ரஸ் எடுக்கணுங்கிற நிலைமை. அந்த நிலைமையில் சரி யூட்ரஸ் எடுத்துடலாம்ங்கிற மாதிரி தான் வசுந்தரா டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஆப்ரேஷனுக்கெல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒப்பீனியனாக ஒரு சுவாமிஸ் மெடிக்கலுங்கிற ஒரு மெடிக்கலில் போய் பார்க்கலான்னு போனோம். அப்போது சரி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சரி இருந்தாலும் சும்மா போவோம்னு போய் உள்ள ரொம்ப சின்ன மெடிக்கல் ஸ்டோர் தான், மெடிக்கல் இது தான். இந்த ராகவையா தெருவில் மங்கேஷ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அங்கே போயிட்டு உள்ளே போனேன்னு பாருங்க. உள்ளே போனால் ஃபுல்லாக பெரியவாரோட ஃபோட்டோஸ், பெரியவா சந்தி பண்ணுறது, பெரியவா இது பண்ணுறது இல்லை. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்போ கூட பெருசாக தட்டலை. உள்ளே போய் டாக்டரை பார்த்து அந்த ஃபைலை கொடுத்துட்டு, டாக்டர் இது மாதிரி எடுக்க சொல்கிறா, ஆப்ரேஷனில் இந்த இதெல்லாம் எடுத்து விட சொல்கிறா, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிறான்னு. அதை அப்படி பார்த்துட்டு சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதுங்க, ஆப்ரேஷனே வேண்டாம், ஒன்றுமே இன்டீரியர் செக்கு கூட பண்ணல. இவர் ஹோமியோபதிக் டாக்டர் சுவாமிஸ்ங்கிறவர், பையன் சுவாமிஸ் மெடிக்கல்ஸில் அவரோட பையன் பார்த்துட்டுருக்கேன். ஒன்றுமே பண்ண வேண்டாமா, நான் மாத்திரையிலே சரி பண்ணிவிட்றேன், ஆனால் இது ப்ரொலாங்டு, இது நிறைய மாத்திரை சாப்பிடணும், இப்படி வந்து கொடுத்தேன்னு நீ மனசில் நினச்சிக்கக்கூடாது, தைரியமாக இரு. அந்த வார்த்தைகளே நம்மளுக்கு பாதி இது தருது. அடுத்த நாள் ஆப்ரேஷனுக்கு நான் போய் இது பண்ணணும். அவர் இப்படி சொல்லவே எனக்கு, அதுவும் ஹோமியோபதிக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எடுத்துக்க போகிறேன், செட் ஆகுமா ஆகாதான் ஒன்றுமே தெரியாது. அப்போ அம்பி கேட்டேன், வானமா இது ஆப்ரேஷன் பண்ணிவிடுறோம், அதுதான் நல்லது. இல்லை, நான் எப்போ இருக்கா அந்த கிளினிக்கில் வந்து பெரியவளை பார்த்துட்டேனோ, ஏன்னா பெரியவா இதுதான் உன்னோட ட்ரீட்மெண்ட்டுன்னு எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன வேணா ஆட்டும், இது சரியாகமோ ஆகாத எனக்கு வேண்டாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை, அங்கே பெரியவாளை நான் பார்த்தாச்சு, அவ்வளோதான், இங்கே தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். 5 இயர்ஸ் நான் மாத்திரைகள் சாப்பிட்ருக்கேன். நிறைய ரொம்ப வலியாகவும் இருந்தது, எல்லாம் பயங்கர இதுதான், எல்லாம் இதுதான். ஆனால் கத்தி வைக்காமல் பெரியவா காப்பாற்றிட்டா என்ன, வயத்தில் கத்தி வைக்காமல் நான் பெரியவா காப்பாற்றிட்டா. 5 வருஷம் பெயின் எல்லாம் இருந்தது, நல்ல இதெல்லாம் இன்டீரியர் இதெல்லாம் பயங்கர கஷ்டமாக தான் இருந்தது. பெரியவாளோட தயவில் எப்படியோ போராடி வெளியில் வந்தாச்சு. வைத்தியநாதராக இருந்து எனக்கு காத்து ரட்சித்த பெரியவா என்றென்றும் பெரியவாளோட சரணம், திருவடிகளே சரணம்.